வெக்கப்படாம வா. ஐயா யாரு? அவதான். நான் தான் கருமாத்தூர் சிவங்காலமாய மூர்த்தி, பட்டணத்துல இருந்து வந்திருக்கேன். அப்பா இல்லையா? கொய்யா தோப்புக்கு போயிருக்காரு. வரதராஜா, நீ இங்கே இரு. கொய்யா தோப்புக்கு போய் பரமசிவம் பிள்ளை கூட்டி வந்துடுறேன். என்ன தனியா விட்டுட்டு போறேன்? ஜாட மாடைய பொண்ணை பாத்துக்கிட்டு. அப்படிங்கிற? ஆமாங்கிறேன். வணக்கம். அடடே வணக்கம். தம்பி எப்ப பட்டணத்துல இருந்து வந்தாப்ல? இப்பதான் வந்துகிட்டே இருக்கோம். என்ன விஷயம்? பரமசிவம் பொண்ண என் ஃப்ரெண்டுக்கு பொண்ணு கேட்கலான்னு வந்திருக்கேன். அப்படியா? இது பரமசிவம் பிள்ளைக்கு தெரியுமா? இன்னும் கொஞ்சம் சத்தமா சொன்னீங்கன்னா கொய்யா தோப்பு இருக்க அவர் காதலே விழுந்துரும். பையன் எங்கேயே இருக்கட்டும், நான் போய் அவரை கூட்டிட்டு வர்றேன். இருட்டு. ஐயோ தம்பி, நீதான் பரமசிவம் பிள்ளை பொண்ணு பார்க்க வந்த பையனா? ஆமா. கலக்கல போடு. எந்திரி. எதுக்கு? அட எந்திரியா. நட. எங்க? இப்படி நடையா. வாயா. கையை நீட்டு. இந்த கையை நீட்டு. எல்லாம் நல்லா இருக்கு. இப்ப என்ன பண்ணீங்க? இல்ல, பரமசிவம் பிள்ளை பொண்ணை பார்க்க வந்தியே, நீ நல்லா ஒசரமா இருக்கியா, நொண்டாம நடக்கிறியா, ஒவ்வொரு கையிலயும் 5 விரல் இருக்கான்னு சரி பார்த்தேன். எல்லாம் சரியா இருக்கு. இத போய் நான் ஊரெல்லாம் சொல்லிட்டு வந்துடுறேன். என்னங்க, இப்ப நான் இங்க உட்காரலாமா? உட்காரு. ஏனத்த நீயே ஒரு வில்ல, உனக்கு பட்டணத்துல இருந்து ஒரு வில்லனா? அவன் இந்த வழியா தானடா போகணும். அவன் பஸ்ல போறானா பரலோகத்துக்கு போறானான்னு பாரு. போடுற. ஐயா, நான் சொல்லல உங்க பொண்ணு பார்க்க என் ஃப்ரெண்ட் அழைச்சிட்டு வந்திருக்கேன்னு. இவன் தான். வணக்கம். நல்லா இருப்பா. பேரு வரதராஜன். என் கூட ஆபீஸ்ல வேலை பார்க்கறான். மாசம் 2000 ரூபாய் சம்பளம். அதெல்லாம் சரி தம்பி. கோடை மழை பெஞ்சா மாதிரி இப்படி திடுதுப்புன்னு அழைச்சிட்டு வந்து பொண்ணை பார்க்கணும்னா எப்படி? அது ஒண்ணு இல்லைங்க, திடீர்னு அவனுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆசை வந்துருச்சு. உங்க பொண்ணை பத்தி சொன்னேன். சரி, அப்படியே ஊர்ல போய் பார்த்துட்டு வந்துருவோமேனு தான். அதான். என்ன தம்பி ஒரு மாதிரி வெலவெலத்து இருக்கு? சும்மா அதே பொண்ணை பாக்குறதுக்காக மெட்ராஸ்ல இருந்து 450 கிலோமீட்டர் வந்திருக்கான். இன்னும் பொண்ணை பார்க்கலையே, அதான் ஒரு ஆர்வம், துடிப்பு. பார்த்துட்டா போச்சு. பொண்ணை ராணி மாதிரி வளர்த்து வச்சிருக்கேன். ராணி, பட்டணத்து தம்பிங்களுக்கு 2 கோவலை காப்பி கொண்டாமா. நீ உள்ள போமா ராணி. தம்பிங்களா, நீங்க காப்பியை சாப்பிடுங்க. நான் கொல்ல பக்கம் போய் மாட்டுக்கு தண்ணி காட்டிட்டு வந்துடுறேன். கண்டபடி வளைஞ்சிட்டு பொண்ணோட இது இல்லடா, 6 மாசம் முன்னாடி பாக்குறப்ப அழகா இருந்தா, இப்படி மாறினான்னு தெரியலையே. ஒண்ணுமே புரியலையே. மறுபடியும் ஐயா, அட என்ன தம்பி இது, காப்பியை குடிக்க கொடுத்தா கொட்டி இருக்கீங்க. பரவாயில்ல சார், நாங்க போறோம். இருங்க, எங்க போறீங்க? வந்துங்க, உங்க பொண்ணு காட்டுறேன். காட்டுறீங்களா? அப்ப இப்ப வந்தது ராணி எங்க வீட்டு வேலைக்காரி. அப்படியா? குந்துங்க. திரிபுர யோக சுந்தரி வாமா. வாமா சுந்தரி, வா. என்ன பாக்குற? உன்னை பார்க்க வந்த பையனை பாரு. தம்பி, நீயும் பாத்துக்கிட்டு தான் இருக்கியா? சரிம்மா, நீ உள்ள போ. வெக்கம். மூர்த்தி, பொண்ணுகிட்ட பேசிட்டு வந்துடுறேன். மூர்த்தி, பொண்ணுன்னா இது பொண்ணு, சும்மா சொல்லக்கூடாது. தத்ரூபமா இவ்வளவு வரைஞ்சிருக்கேன். நீ என்ன பண்ணுவே எது பண்ணுவே எனக்கு தெரியாது. எனக்கு எப்படியாவது இவ்வளவு கல்யாணம் பண்ணுவே. என்னம்மா சுந்தரி, பையனை பிடிச்சிருக்கா? உன்னதாமா கேக்குறேன், பிடிச்சிருக்கா? என்னம்மா ஒண்ணும் சொல்லாம போற? ஓஹோ, பச்சை கொடி காட்டிட்டு போறியா? அசத்திடுறேன். தம்பிங்களா, உங்களுக்கு ராஜ யோகம் தான். ஐயா, பையனுக்கு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு. பொண்ணுக்கும் பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் என்ன, மத்த விஷயங்கள்லாம் பேசிடுவோம். சார், நான் வந்து இருப்பா, முதல்ல நான் சொல்றேன். மூர்த்தி, உனக்கே தெரியும், என் பொண்ணு பிறந்த உடனே என் பொண்டாட்டி செத்து போயிட்டா. எனக்குன்னு சொந்த பந்தங்கள் யாருமே கிடையாது. என் பொண்டாட்டி வகையிலையும் உறவு முறைகளே கிடையாது.
இந்த 19 வருஷமா நானும் என் பொண்ணும் தனிமையிலேயே வாடி இருக்கோம்பா. சொந்த பந்தம்னா என்னன்னே தெரியாம என் பொண்ணை வளர்த்துட்டேன். கேவலம் ஒரு தலைவலி வந்தா கூட பத்து போட்டு விடுறதுக்கு 3வது மனுஷால தேட வேண்டியிருக்கு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சுத்துப்பட்ட கிராமத்துல இருந்து மிட்டா மிராசுதாரெல்லாம் என் பொண்ணை கேட்டு வந்தாங்க. நான் என் பொண்ணை கொடுக்கல. ஏன் தெரியுமோ? இப்போ என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல எனக்குள்ள ஆசையெல்லாம் என்ன தெரியுமா? அவ வாழ போற இடத்துல மாப்பிள்ளைக்கு சொந்த பந்தங்கள் நிறைய இருக்கணும். அண்ணன், தம்பி, தாத்தா, பாட்டி, மாமா, மச்சான்னு ஒரு பெரிய குடும்பமா இருக்கணும். அந்த குடும்பத்துல உள்ளவங்க எல்லாம் என் பொண்ணை தங்க தாம்பாளத்துல வச்சு தாங்கணும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய குடும்பத்துலதான் என் பொண்ணை கொடுக்கணுங்கிற தீர்மானத்தோட நான் இருக்கேன். இப்ப சொல்லு வரதராஜா, உன் குடும்பம் எப்படி? சார், நான் வந்து சுமாரா ஐயா, கல்யாணம் சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுன்றது பொய். கல்யாணம் சூலமங்கலம் கிராமத்துல இந்த வீட்டுல தான் நிச்சயிக்கப்படுது. என்ன தம்பி சொல்ற? சார், எப்படிப்பட்ட குடும்பத்துல உங்க பொண்ணை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அப்படிப்பட்ட குடும்பம் தான் சார் வரதராஜ குடும்பம். சும்மாரா சார், வரதராஜ குடும்பம் பெரிய குடும்பம் சார். தாத்தா, பாட்டி, அப்பா, அம்மா, மாமன், மச்சான், குழந்தை, குழந்தையா, அவன் குடும்பத்துல உள்ளவங்க மட்டும் மொத்தம் 16 பேர். அவ்வளவு ஏன் சார், அவன் குடும்பத்தை வச்சு ஒரு பெரிய ஆபீஸை நடத்தலாம். அப்படியா? கேக்குறதுக்கே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? மூர்த்தி, பையனுக்கு பொண்ணை பிடிச்சிருக்கு, பொண்ணுக்கும் பையனை பிடிச்சிருக்கு. வரதராஜா, நான் நினைக்கிற மாதிரி ஒரு பெரிய குடும்பமும் உனக்கு இருக்கு. அதனால நீ என்ன பண்றன்னா, உடனடியா உன் சொந்தக்காரங்களை எல்லாம் இங்க வரவழைக்கிற. சொந்தக்காரங்களா? டேய், அது அது முடியாதுங்க. ஏன்பா? அவங்க எல்லாம் வரணும்னா ஒரு ரயிலே வேணுமே. ஓஹோ, அப்ப இப்படி பண்ணுவோம். ஏன் பொண்ணை அழைச்சுக்கிட்டு நான் வரதராஜன் குடும்பத்துக்கு போறேன். அங்க ஒரு 15 நாள் தங்குறேன். இவன் குடும்பத்துல உள்ளவங்க எல்லாம் நல்லவங்களா கெட்டவங்களா, என் பொண்ணு அவங்க எப்படி எல்லாம் நடத்துறாங்க, இதையெல்லாம் நேர்ல பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு என் மனசுக்கு பிடிச்சா 16வது நாள் கல்யாணத்தை நிச்சயம் பண்ணலாம். அது முடியாதுங்க. என்னப்பா எதை சொன்னாலும் முடியாது முடியாதுங்க. எல்லாரையும் நாங்க செட்டப் பண்ண வேணாமா? செட்டப்பா என்னப்பா? அது கோடை விடுமுறைக்கு எல்லாம் வெளியூர் போயிருக்காங்க. அவங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் ஒண்ணு சேர்ந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் தந்தி அடிக்கிறேன். நீங்களும் உங்க மகளும் பரப்பிட்டு வாங்க. அப்படியா வேற சொல்ற? வழி? சரி, அப்ப நாங்க வரட்டுங்களா? வாங்க. எந்திரலாம் போயிருவோம். வர்றங்க. மறக்காம தந்தி போடுங்க. வேண்டாம், உனக்கே தெரியும் நான் ஒரு அனாதைன்னு. எனக்கு நிறைய சொந்தக்காரங்க இருக்காங்கன்னு போய் சொல்லிருக்கேன். டேய், 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை முடிக்கணும்னு சொல்றாங்க. நாம என்ன ஒரே ஒரு பொய்யத்தானே சொல்லியிருக்கோம். நீ ஏன்டா அனாதைன்னு ஃபீல் பண்ற? நம்ம ஆபீஸ்ல இருக்க எல்லாருமே உனக்கு சொந்தக்காரங்க தான். நம்ம மேனேஜர் ரகுமான் இருக்காரு, அவரை மாமான்னு சொல்ற. நம்ம சக்கரவர்த்தி இருக்காருல, அவர் என்னன்னு சொல்ற? பெரியப்பான்னு சொல்ற. இப்படி நம்ம ஆபீஸ்